5, 9ஆம் இட அதிபதிகளின் தசையில் எல்லா புக்திகளிலும் நன்மைகள் மட்டுமே இருக்குமா? பாதகமான புக்திகளின் தாக்கம் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஒரு ஜாதகத்துடைய யோகாதிபதிகளான பாக்கியாதிபதி 5 குடையவர் பஞ்சமாதிபதியோடைய தசைகளில் எல்லா புக்திகளிலும் நன்மை மட்டுமே இருக்குமான்னு கேட்குறீங்க. எல்லா தசை புக்திகள்லையும் நன்மைகள் இருக்குன்றது சாத்தியமே இல்லை. சாதகமும் பாதகமும் கலந்தது தான் மனித வாழ்க்கை. உதாரணமாக சுக்கிரதசை 20 வருஷம், சனி தசை 19 வருஷம். அந்த 20 வருஷமும் சுக்கிரதசை நன்மைகளை செய்து விடாது, 20 வருஷமும் பாதகத்தை செஞ்சு விடாது. ரெண்டாவது சனி தசையோ மிகப்பெரிய புக்திகள் எல்லாத்திலுமே இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என்பதன் அடிப்படையில் தசாபக்தி அடிப்படையிலையும் உங்களுக்கு அந்த நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் வரும். இன்னொன்று, நீங்கள் தசாபக்தியை பற்றி மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், தசாபக்தின்றதுல இந்த எல்லா ஒரு தசையிலையும் ரூலிங் பிளானட்னு சொல்லப்படுகின்ற தசாநாதன் தான் ஆளுமை கிரகம். அந்த ஒரு தசை நடக்கும்போது அந்த தசை தான் அந்த நாயகன் தான் அந்த தசையோட தலைவர். உதாரணமாக சனி தசை நடக்குதுன்னா அவர் அவயோகியோ அவர் யோகரோ, அந்த லக்னத்திற்கு அவர் நன்மை செய்பவரோ தீமை செய்பவரோ அவர்தான் அந்த வருடங்களுக்கு பொறுப்பாகிறார். அவர் மட்டுமே, அவருக்கு கீழே அடங்கிதான் லக்னாதிபதியே வேலை செய்ய முடியும் தசாபுக்திகளில். தசாபுக்தி என்பது ஒரு அடுக்கு போன்றது. அதாவது இப்போ முதலமைச்சர் இருக்கிறார், மாநிலத்தின் முதலமைச்சர் இருக்கிறார்னா முதலமைச்சர் தான் மேம்பட்டவர். முதலமைச்சருக்கு கீழே தான் அமைச்சர் வருகிறார், அமைச்சருக்கு கீழே தான் எம்எல்ஏ வருகிறார், எம்எல்ஏக்கு கீழே தான் ஊராட்சி தலைவர் வருகிறார். அதை போலவே ஒரு தசாநாதன் என்பவர் ஒரு முதலமைச்சராகத்தான் செயல்படுவார். அவரை மீறி லக்னாதிபதி கூட தசைக்கு உள்ளே ஒன்றும் செய்துவிட முடியாது. தசாநாதன் தான் முதலமைச்சராகவும், புக்திநாதன் அமைச்சராகவும், அந்தரநாதன் அந்த கலெக்டர் மாதிரி எம்எல்ஏ மாதிரி அதற்கு கீழ்நிலையில் உள்ளவராகவும், அந்த சூட்சமம் சித்திரன் பிராமணன் இந்த மாதிரியான அமைப்புகள் அதற்கு கீழே எம்சி ஊராட்சி மன்றத்துக்குள்ள இருக்கிறவங்க அது மாதிரி தான் செயல்படுவாங்க. தசாநாதனை மீறி புக்திநாதன் ஒருபோதும் அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் எதையும் எடுத்து செய்து விட முடியாது. ஒரு ஆளுமை வருடங்கள் அப்படின்னு வந்துடுற போது 19 வருட சனி தசையில அந்த சனிதான் அதற்கான அத்தனை விஷயங்களுக்கும் பொறுப்பாவார். அதே நேரத்தில் அவருக்கு அடங்கித்தான், அவருக்கு உட்பட்டுத்தான் புக்திநாதர்கள் வேலை செய்ய முடியும். இப்ப நீங்க கேட்ட மாதிரி 5, 9ஆம் இடத்தின் அதிபதி தசையில நன்மை என்பது ஒரு பொதுவான ஒன்றாக இருக்கும். அதாவது நன்மைன்றது நிச்சயமான ஒன்றாக இருக்கும். அதற்கு இடையில ஒரு அட்டமாதிபதி புக்தி, நீங்க அப்படித்தான் கேட்குறீங்க, பாதகமாதிபதி புக்தி. அப்ப 5 குடையவர் தசையில 8 குடையவர் புக்தி வரும்போது பாதகம் மட்டுமே இருக்காது. அவருடைய காரகத்துவங்களின்படி, புக்திநாதனின் காரகத்துவங்களின்படி அவர் 8 குடையவர் என்பதால் அந்த 5ஆம் வீட்டோனுக்கு அடங்கி தன்னுடைய வேலையை அவர் காட்டவே செய்வார். ஆனால் அது 5 குடையவனுடைய யோக தசை என்பதால் ஒரு மட்டுமீறி இல்லாம ஒரு சின்ன ஷேக், ஒரு சிறு பாதகத்தை மட்டும் உங்களுக்கு விளைவித்து விட்டு போவதாக இருக்கும். தசாபுக்தியை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதாவது தசையிலையும் புக்திகளையும் நிறைய சூட்சுமங்கள் இருக்கின்றன. ஒரு தசை உங்களுக்கு ஒரு புக்தி உங்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்றதுக்கு மிக மிக முக்கியமானது தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது என்பது. இப்ப தசை புக்தி வேலை செய்யுமான்றதை நீங்க ஒரு தசைன்னா எப்படி எடுக்கணும்? ஒரு தசாநாதன் முதல்ல அந்த லக்னத்திற்கு அந்த தசை வேலை செய்யுமான்ற பாக்குறதுக்கு முன்னாடி லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா? அந்த லக்னாதிபதி வலுவாக இல்லைன்னா ராசி தான் வேலை செய்யும். அப்ப லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த தசைநாதன் அந்த லக்னத்திற்கு 5, 9 குடையவரா? அப்ப அவர் யாருடைய சாரத்தை வாங்கி இருக்கிறார்? சாரம் அப்படின்றது ரூட்னு சொல்லுவேன். இந்த சாரநாதன் தான் தசாநாதனின் வழியாக பலன்களை கொடுக்கக்கூடியவர். அந்த சாரநாதனின் பாவங்கள் அந்த தசையில நடக்கும். ஆக அந்த தசை அந்த தசை நடத்தும் கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார்? அந்த தசாநாதனுக்கும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதிக்கும் சஷ்டாஷ்டகம், ஏதாவது 6, 8ன்னு வந்துட்டாலே ஜோதிடத்துல அந்த இடத்துல அந்த நடக்க வேண்டிய பலன்கள் நடக்காது என்று அர்த்தம். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. தசாநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவனும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. மிக மிக முக்கியமாக அந்த தசாநாதனுக்கு தசை நடத்தும் கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்க வேண்டும். அது ஒரு மிக மிக முக்கியமான அமைப்பு. அது பாவ கிரகமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு பாவ கிரகம் உச்சமடைகிறது என்பது அந்த தசை நடத்தும் கிரகம் அதன் வீட்டில் உட்காரும் போது சுபமான ஒரு வேலையைத்தான் செய்யும். ஆக தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற வேண்டும்.
தசாநாதனுக்கு சாரம் நட்சத்திரம் கொடுத்த கிரகம் வலுப்பெற வேண்டும். அதனை அடுத்து நீங்கள் உள்ளே புக்திக்கு வருகிறீர்கள். பாதகமான புக்திகளில் தாக்கம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறீர்கள். அந்த பாதகமான புக்திநாதன் தசாநாதனுக்கு 6 8 இருக்கிறானா? நீங்க ஒரு தசையில புக்தி, ஒரு தசைக்கு உள் அடங்கிய புக்தி சாதக பலனை தருமா பாதக பலனை தருமா என்பதற்கு அதனுடைய கேந்திரங்களை நீங்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டும். ஆக இவ்வளவு விதிகளும் பொருந்தும் போதுதான் ஒரு தசை ராஜயோக தசையா வருது. உதாரணமாக சனி தசையில புதன் புக்தி யோக புக்தி என்று வைத்துக் கொள்வோம். சனிக்கு 6 8 புதன் இருந்தால் நிச்சயமாக பலன்கள் கிடைக்க. ஆக ஒரு சஷ்டாஷ்டகம் என்பதும் அந்த புக்திநாதர்கள் அந்த ஜாதகத்திற்கு யோகர்களா அவயோகர்களா என்பது மிக முக்கியம். 5 9ஆம் இட புக்திகள் தசைகள் நடப்பதனாலே நல்ல பலன்கள் நடந்து விடுவதில்லை. தசைக்கு உள்ளே புக்திகளை கணக்கிடுவதற்கு இதை போன்ற ஒரு சஷ்டாஷ்டக அமைப்புகள், அந்த புக்திநாதன் அந்த லக்னத்திற்கோ ராசிக்கோ ஒரு யோகரா அசுபரா அந்த புக்திநாதனுடைய சார வழிகள் எப்படி என்பதை கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தீர்களே ஆனாலே உங்களுக்கு தசா புக்திகள் என்ன பலனை செய்யும் என்பதை நிச்சயமாக உங்களால் சொல்ல முடியும்.